ஆஃப் டேல பண்ணி முடிச்சிருவார். ரொம்ப ஸ்கில்டு பர்சன். அது மாதிரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் நிறைய இருக்கும். ஒரு 10 ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் பண்றாருன்னா ஒரு 2 மாட்டிப்பாரு. அந்த 2 மட்டும் ஹைலைட் ஆயிடும், 8 எஸ்கேப் ஆயிடும். அந்த 2 தான் அண்ணனுக்கு பெரிய மார்க் ஆயிடுச்சு. எனக்கு அண்ணன் பெரிய பெரிய பிளேஸ் போல எனக்கு கார் டீம்ல பார்த்து வருத்தப்படுற ஒரு ஆள்ல என்று என்ன அவர் இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கலாம், எல்லாம் பண்றாரு, ஆனா ஏதோ இதாகிடுது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கண்டிப்பா போகணும்னா அதான் என்னோட ரொம்ப ஆசை. கண்டிப்பா போவீங்கன்னா நான் அப்படி சொல்ல, நெக்ஸ்ட் பிளேசஸ்க்கு இப்ப நெக்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் வாங்கலாம். ரமணி சார்ட்ட நல்லா பேசி அதுக்கப்புறம் நல்லா அவுட்புட் காமிச்சு கோபி அவங்கள்ட்ட கூட கேட்கலாம், அந்த மாதிரி சொல்றேன். நெக்ஸ்ட் கோபி சேர்ந்ததுக்கு அப்புறம் கோபி ரெஃபர் பண்ணி இங்க ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணது ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 9 years நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தான். மோர் தேன் ஒர்க் வி ஆர் ரொம்ப க்ளோஸ். அதுமாரி என் சம்பளத்தில் பாதி சம்பளம் அவருக்கு தான் தரணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் நிறையா அவர் தான் பண்ணியிருக்காரு. செக்கிங்லாம் நான் வந்து அப்படியே சும்மா ஏதோ பார்த்துட்டு கொடுத்துருவேன், அவர் தான் செக் பண்ணி தருவார். நிறையா இது அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரும் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸாக ரொம்ப பண்ணுவார். தேங்க்யூண்ணா. எனக்கு தெரிஞ்சு நான் போனதுக்கப்புறம் எல்லாம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணுவீங்க, அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது மிஸ் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபோனில் கான்டாக்டில் இருப்போன்னு சொல்ல வரேன், அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்ல, ஃபோனில் கான்டாக்டில் இருப்போன்னு சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க ரமணி சார். தேங்க்யூ. அதுக்கு அடுத்தது கௌதம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் லஞ்ச் மேட். அவன் அப்பயே பார்க்க ரொம்ப ஸ்டைலாக ஒர்க் பண்ணுவான். அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸ்ல போய் உட்காந்து பாருங்க, அவன் பண்ற கிரியோ ஷார்ட் கட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீட்டா வச்சிருப்பான் மானிட்டரை. நான் பிளேஸை நீட்டா வச்சுருவேன், மானிட்டரையும் நீட்டா வச்சிருப்பான். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவான். அவன் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன். நான் எப்படி சொல்வேன்னா, இந்த ஜாவா சுந்தரேசன் சொல்றீங்கல்ல அந்த மாதிரி ஐடிஸ்லேருந்து இருந்தான், கோனே வந்தான், ஃபாரின் ட்ரிப்பு போனான், பைக் வாங்கினான், கார் வாங்கினான், வீடு வாங்கினான், கல்யாணம் பண்ணிட்டான். எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. இஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்பைரிங் பர்சன். எனக்கும் கண்டிப்பா நிறைய அவனை பார்த்து கத்துக்கணும். அதுக்கு அடுத்தது அமீன். என்னோட குரோத்ல பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆள்ல அமீன். நான் ஏதாவது பண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவான். பண்ணு, நான் ஒரு நாளைக்கு முடியும்னா அப்படின்னு சொல்லி நல்லா சப்போர்ட் பண்ணுவான். அவன் கேஸ ஒழுங்கா செக் பண்றானா இல்லையா, மித்தவங்க கேஸ நல்லா செக் பண்ணுவான். அது அவனோட பாசிட்டிவ். இப்ப பண்ற ஒர்க்கே பண்ண மீன் கண்டிப்பா நீ பெரிய பிளேசஸ் போவ. அதுக்கு அடுத்தது விஷ்ணு வந்து எனக்கு அவன் ஜாயின் பண்ண 10th day மேரேஜ். நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அவனை கூப்பிட்டேன், மேரேஜ் வந்துடுறா தம்பின்னு. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆளா வரான். அவ்வளவு நல்ல பையன். ஃபர்ஸ்ட் ஆளா வந்து மொய் வேற நிறைய போட்டிருந்தான். ரொம்ப வெகுளியான பையன். அது பரவாயில்ல. அவருக்கு நான் சொன்னதுலாம் அவன் என்ன ஆகணும், தூக்கு மாட்டே தொங்கிடணும், அவ்வளவு ஓட்டிட்டான். ஜாலியான பர்சன். என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் யாருன்னா விஷ்ணுவை தான் சொல்லுவேன். அவ்வளோ ஓட்டுவேன், எல்லாத்துக்கும் பண்ணிடலாம்னா ஓகேனா இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பான். இத்தனைக்கும் அவன் எவ்வளவு வெகுலினா, ஆனா உங்களுக்கு ஃபேர்வெல் நான் என்னென்ன பண்றது, எப்படி நான் ஆர்கனைஸ் என்கிட்டே வந்து கேட்டாங்க என்னோட ஃபேர்வெல்கே. அந்த மாதிரி வெகுலியான பையன், நல்ல பையன். கோனைக்கு வந்திருக்கான். கண்டிப்பா பிக் பிளேசஸ் போகணும் என்னோட ஆசை, போவோம். நெக்ஸ்ட் கௌஷிக்னா யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அஜய் தான் கௌஷிக். என்னோட கௌஷிக் தான் அவனை கூப்பிடுவானா. அஜய் ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன மாதிரி தான் டூல் டெஸ்ட் வந்தப்ப ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டான். 1 hourல எப்படி நான் கூட கேட்டேன், என்னடா ஐடிஸ்ல ஏதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்றாங்களாடா, எப்படி 45 minutesல முடிச்சிட்டியே அப்படிலாம் கேட்டேன். சூப்பரா பண்ணான். அப்புறம் இன்ட்ரி வரப்ப லைட்டா பயத்துல நல்லா பண்ணேன். பார்த்தா செலக்ட் ஆகி வந்துட்டான். அவன் 2K கிட்ஸ், பட் ஆனா ஒரு 1980 கிட்ஸ் மாதிரி தான் இருப்பான். ரொம்ப 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 நல்ல பையன். பார்க்க தான் இப்படி இருக்கான். ரொம்ப நல்ல பையன், நல்லா ஹெல்ப் பண்ணுவான். அவனுக்கு எனக்கு ஃபியூச்சர் நிறைய பிளான்ஸ் இருக்கு, அது பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது நிதின், என்னோட ஏரியா கை. அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்தப்பே MIT ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. MITங்கிறது நல்லாவே தெரியும். வந்தப்பே காம்ப்ளெக்ஸ் கேசஸ்லாம் அடிச்சு தள்ளினான். அப்போ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிதினை கோட் பண்ணியே பேசிட்டு இருப்பாங்க. அந்த லெவல் இருந்தான். நல்லா பண்ணு நிதின் இதே ஒர்க்கை. அதுக்கு அடுத்தது பூர்வி
நான் எடுக்கிறப்ப என்னடா ரொம்ப அமைதியா இருக்கு இந்த பொண்ணு இப்படி நம்ம டீம்ல வந்து தாங்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா எங்களெல்லாம் இப்ப ஓட விடுறாப்ல. அப்படி ரொம்ப எப்படி சொல்ற சின்சியர் டு த கோர், ஃபுல்லா ஒர்க் கான்சென்ட்ரேஷனா இருக்கும். என் கேஸ்ல நிறைய செக்கிங்லாம் கொடுத்துருக்கேன், நல்லா பண்ணி தருவாப்ல. இதே ஒரு பண்ணுங்க பூர்வி, தேங்க்யூ. அதுக்கடுத்தது பூஷன் வந்து எப்படி சொல்றது, நான் பண்ண செக் டூல 100% யூஸ் பண்ற ஒரே ஆள் பூஷன் தான் நினைக்கிறேன். எனக்கு அதை பத்தி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காப்ல, நல்லா ஒர்க் பண்ணுவாரு. கிரிக்கெட்லயும் நெக்ஸ்ட் நம்ம டீம் இப்படியே கப்பு வாங்கின ஹெல்ப் பண்றா. தேங்க்யூ பூஷன். அதுக்கு அடுத்தது டெல்லி பாபு. நான் பண்ண டெவலப்மெண்ட் டாஸ்க்லாம் நான் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிற கவலை. நான் வேலை தேட ஆரம்பிச்சு ஒரு 2 months இந்த ஜாப் கிடைச்சது. 2 months என் மைண்ட்ல என்ன ஓடிட்டே இருந்துச்சுன்னா, நம்ம போயிட்டு அந்த செக் டூல் என்ன ஆகுது, டெவலப்மெண்ட் டாஸ்க் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கவலை எனக்கு இருந்துட்டே இருக்கும். பட் ஆனா என்னை விட சூப்பரா டெல்லி பாபு கண்டிப்பா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா பண்ணுவான். அதுக்கு ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூடா. அதுக்கடுத்து சூர்யா எப்படின்னா ஜாயின் பண்ணா டவுட்டா கேட்பான். ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 3 நாள் ஒரே டவுட் எதுக்கு கேட்கறான் எத்தனை கேட்கறானே தெரியாது, டவுட்டா கேட்டுட்டு இருப்பான். நல்லவேளை கோவிட் வந்துச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த டவுட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவா இருந்துச்சு. பட் ஆனா அப்படிதான் கேட்கணும். இப்ப ஒர்க் பண்றது பார்த்தா நீயா அது அந்த லெவல்ல இருக்கான், கேள்விப்பட்டேன். ஆல் தி பெஸ்ட் அவனுக்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு. அதுக்கு அடுத்தது நரேஷ், என்னோட குட்டி ட்ரெயினர் வந்து நரேஷ் தான். இதான் மேண்டில், அந்த மாதிரி இதான் வேரி கிளைண்ட், இதுலதான் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஆள் வந்து நரேஷ் தான். ஜாயின் பண்ணப்ப என்னடா இந்த பையன் இவ்வளவு கேஷுவலா இருக்கான், வருது கேஷுவலா வரான், கேஷுவலா ஒர்க் பண்றான். என்னோட இன்ஸ்பிரேஷன் கேஷுவலா இருக்கிறதுக்கு நரேஷ் தான். பயமே எனக்கா பயமான இருந்தான், இப்ப ஆனா வேற மாதிரி இருக்கான். இது வெர்ஷன் 2.0 நினைக்கிறேன். இது அடிபட்ட வெர்ஷன், பெர்ஃபெக்டா இருக்கான். தேங்க்யூ. அதுக்கு அடுத்தது கோபி ஷாஃப்ட். அவங்க கூட நானும் அவரும் எப்படி கான்வர்சேஷன் வந்தது இப்ப வரைக்கும் தெரியல. நிறைய கான்வர்சேஷன் பண்ணியிருக்கோம். எல்லா கான்வர்சேஷன் நல்லா பியூட்டிஃபுல் மெமரி தான். அவரோட சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எனக்கு உண்மையா சொல்ல போனா பொறாமையே உண்டு. என்னடா ஷார்ப் மேக் டீம் எப்ப பார்த்தாலும் 0 இதா இருக்கு, எப்படி இந்த டீமை கொண்டு போறாரு, நம்ம மட்டும் என்னடா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க டீம் பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டால் நான் தான். உங்க டீமை சூப்பரா கொண்டு போறீங்க, அது மாதிரி எல்லாத்தையும் சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. நம்ம பண்ண ஒர்க்கை நம்ம தான் பிராண்டிங் பண்ணிக்குங்கிறத குட் எக்ஸாம்பிள் நீங்க தான். உங்க டீமை சூப்பரா பிராண்ட் பண்றீங்க, அது மாதிரி வித் குவாலிட்டியா ஒர்க் பண்றீங்க. அது மாதிரி எனக்கு எக்ஸல்ல ஏதாவது டவுட் வந்தா கேட்கக்கூட ஒரே ஆள் கோபி தான். ரொம்ப தேங்க்ஸ் நான் எல்லாத்துக்குமே. அதுக்கு அடுத்தது சுரேஷ் எப்படின்னா ஆபீஸ்ல ஜாயின் பண்ணோன்னே என்கிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கரெக்டா ஒர்க் பண்ணு சுரேஷ் மாதிரி 6 மணிக்கு கிளம்பிடுற பாத்துக்கோ, அதுக்கு மேல அவன் எப்படி ஒர்க் பண்றான் பாத்துக்கோ, 6 o'clock கரெக்டா கிளம்பிடுவோம். அப்பதான் சுரேஷ் எனக்கு அறிமுகம். அது போக ஃபர்ஸ்ட் டீம் அவுட்டிங் போனப்ப நானும் நீங்களும் கிரிக்கெட் ஏதோ விளையாடுறீங்க, நானும் விளையாட மாட்டேன். அங்க ஒருத்தனை பார்த்தா படுத்துக்கிறான், யார் சாமி அவன் என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம சுரேஷ் தான். அப்பதான் மிங்கிளாக ஆரம்பிச்சோம். அது மாதிரி என்னோட ஸ்டார்டிங் ஃப்ரம் மை மேரேஜ் இப்போ வரைக்கும் என்னோட ஃபேமிலி அக்கேஷன் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் இன்விடேஷன் எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொடுத்த சுரேஷ் தான். அது மாதிரி அவங்க அம்மா தான் என் மேல ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப நான் புது கம்பெனி போறது சுரேஷை நம்பி தான் போறேன். ஏதோ நான் போறேன் அப்படியே கூட்டிட்டு போறேங்கிறதெல்லாம் போறேன், ஏதோ எனக்கு துணைக்கு கூட்டிட்டு போறேன். அவர் தான் நிறைய சப்போர்ட் பண்ணோம். டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. தேங்க்யூ சுரேஷ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அதுக்கு அடுத்தது நம்ம டீம்ல அவ்வளவுதான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது மித்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சாய் ஹரீஷ் அவங்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப ஆஃப்டர் அவங்க சிக்னலேஷன் டீம் எனக்கு எல்லாரும் க்ளோஸ் ஆனதுக்கு ஒரே காரணம் திலக் அவ்வளவு ஓட்டு வேணும். அது அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நான் எங்களாடி பண்ண முடியாது நீங்க பண்றீங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவங்க எல்லாருமே எனக்கு க்ளோஸ் ஆனாங்க. திலக்க ஆக்சுவலா நான் பயங்கரமா ஓட்டி இருக்கேன். நாங்க 2 பேரும் அடிச்சு போன ரொம்ப க்ளோஸ் பர்சன், அது நிறைய பேருக்கு தெரியாது. சாய் ஹரிஷ், பாலா, கார்த்தி அண்ணா வந்து ஜாயின் பண்ணப்ப அவர் யாருன்னு தெரியுமா, பாஷா பாய் மாதிரி இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. எப்படி இருந்தாரு தெரியுமா, இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா, கபாலி மாதிரி வந்தாரு. இப்ப இன்னொரு ரவுண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அதுக்கடுத்து இந்த டீம்ல பிரசன்னா சார் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் ஆனா கன்வே பண்ணிடுங்க. அவர் யூஸ் பண்ண பிரேசஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நல்லா மெயில் போடுவாரு, நல்லா ரொம்ப இன்னும் சொன்னா தமிழ்நாடு பிளானிங் கமிஷனே அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கணும். ஏன்னா 2023 குவாலிட்டி மீட்டிங் இப்ப இன்வைட் அமைச்சிருக்காரு. சான்ஸே இல்லை, அவ்வளோ ரொம்ப பிளான்டான பர்சனு. அது மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் வி ஹேட் நிறைய கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவரோட பேஷன் பத்தி சொல்லுவார். பேஷனை பத்தி சொல்றப்ப ரொம்ப ஆசையா இருக்கும். இப்பெல்லாம் ஒரு மனுஷன் வந்து மியூசிக் மேல இவ்வளவு லவ் வச்சிருப்பாங்களா. அது மாதிரி ஒர்க்லாம் சூப்பரா பண்ணுவாரு. அது மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் நிறைய இதுல கேட்டிருக்காங்க. அருண் பாத்துக்கலாம் எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பாசிட்டிவா தான் எடுத்துப்பாரு. பிரசன்னா சார் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கு அடுத்தது தாமு, இஸ் எமர்ஜிங் பிளேயர். அவார்ட் தான் வாங்கியிருக்காரு. கார் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தப்ப கொஞ்சம் லேட் நைட்டும் ஒர்க் பண்ணுவேன். அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே ஒர்க் பண்றப்ப கூட யார் ஒர்க் பண்றான்னு பார்த்தா இவர் எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்ல தான் இருப்பாரு. என்ன பண்றாருன்னே தெரியாது. ஆன்லைன்ல இருப்பாரு, டவுட் கேட்பாரு, ஆனா பண்ணிடுவாரு. எப்படி பண்றான்னு தெரியல, இல்லை முடிக்கவே முடியாது. நைட் ஆனா முடிச்சிருவாரு, காலைல தான் தூங்குவாருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் தாமு. நம்ம நிறைய கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் இருக்க முடியல. தேங்க்யூ. அதுக்கு அடுத்தது வேற யார் இருக்கா? புதுசா வந்தவங்க, இது ரொம்ப நல்ல டீம் தம்பி, நல்லா பண்ணுங்க. எல்லாம் கொலாபரேட் பண்ணி ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க க்ரோ ஆகலாம். நீங்களே பார்த்துருக்கீங்க எப்படி ஜாலியா இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு ஒர்க்ல ரொம்ப ஜாலியா இருந்துடாதீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா பண்ணுங்க. அது மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து